கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. எல்லாம் நம் கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால் அவர்கள் ஜெப நேரத்தையும் சேர்த்து எடுத்து விட்டார். பரவாயில்ல. ஆமென். அடுத்த சர்வீஸ்ல நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மிடத்திலே சொன்ன வார்த்தை யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே நாம் ஒருபோதும் கெட்டு போகிறதில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நல்லா துதிக்க ஸ்தோத்திரிக்க நம்முடைய வாய்களிலே பெலனை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து நாம் தேவனை துதிக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த வேதாகமம் முழுவதுமாய் நாம் வாசிக்கிற ஒரு காரியம் இரத்தத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தின் வல்லமையை நாம் முழுவதாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாடு முழுவதும் மிருக ஜீவனுடைய இரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கை நடந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ தேவன் தம்முடைய பரிசுத்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே, இது என் இரத்தத்தினால் கொடுக்கப்படுகிற புதிய உடன்படிக்கை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆமென். உடன்படிக்கையை குறித்து பேசணும் அப்படின்னு நான் ஏற்கனவே திங்கட்கிழமை சாயங்காலமே நான் ஆண்டவரிடத்தில் இந்த வார்த்தையை நான் பெற்றுக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்க வந்தவங்களுக்கு தெரியும், கர்த்தர் நம்மிடத்திலே கொண்டு வந்த ஊழியக்காரரும் அதே வார்த்தைகளை பேச கர்த்தர் கிருபை தந்தார். உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை மிகவும் தெளிவாக அதனுடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பார்த்தோம். ஆமென். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆப்பிரிக்கா தேசத்திலே ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிறதான மிஷனரி குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் என்ன செய்தாராம்? அவர் ஆப்பிரிக்காவில் போய் எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆப்பிரிக்காவின் எல்லா கூட்டத்தின் தலைவர் ராஜா என்கிற அந்த ராஜாவினிடத்தில் அவர் போனாராம். அவருக்கு அந்த ஆப்பிரிக்க பாஷை தெரியாது. கூட கூட்டிட்டு போன ஒருவன் மூலமாக அவர் சொல்ல நினைத்தது என்னவென்று சொன்னால், இந்த ராஜா உம்முடைய நான் என்ன ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்ல சொன்னார். உடன்படிக்கை என்றால் என்ன அர்த்தம்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எபிரேய பாஷையில் உடன்படிக்கை என்றால் அதை அருகல் என்ற அர்த்தம். டு கட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த ராஜாவோடு நான் உடன்படிக்கை செய்ய வேண்டும். உடன்படிக்கையில் மிக முக்கியமானது அது ரத்தத்தை கலக்கிற ஒரு அந்த செரிமனியை அவர் செய்தார். அந்த ராஜாவினிடத்தில் சொன்னார், நான் உங்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். ராஜாவும் உன்னுடைய ரத்தத்தை அறுத்தான். இவரும் தன்னுடைய கையில் இருக்கிற இந்த இடத்தில் ஒரு ரத்தத்தை அறுத்து அவர்கள் 2 பேரும் அந்த ரத்தத்தை சிந்தி அதை கலந்தார்கள். அது மாத்திரமல்ல, உடன்படிக்கையில் அடுத்து நடக்கிற ஒரு காரியம், அவர்கள் பரிசுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ராஜா அந்த டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்தார். அவருடைய கையில ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது. டேவிட் லிவிங்ஸ்டன் அநேக துப்பாக்கிகளை வைத்திருந்தார். பல காரியங்களை அவர் கொண்டு வந்திருந்தாலும் அந்த ராஜா அந்த ஆட்டுக்குட்டி எனக்கு தேவை என்று சொன்னார். டேவிட் லிவிங்ஸ்டன் ரொம்ப ஆசையாய் வளர்த்தின அந்த ஆட்டுக்குட்டி. ஆனால் உடன்படிக்கையில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் ஆக வேண்டும். அவருடைய கையில் கொடுத்து விட்டார். ராஜா திரும்பி பார்த்தார். அவருடைய முத்திரையை போட்டதான ஒரு கோல் அவருக்கு கையில் இருந்தது. அதை டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கையிலே அவர் கொடுத்தார். ஒரு நேரத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு அடர்த்தியான காட்டு பகுதிக்குள் போய் இயேசுவின் வார்த்தைகளை அவர் பிரசங்கிக்கும் போது நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய படை அவரை சூழ்ந்து கொண்டது. அவரை கொலை செய்ய ஆரம்பிக்க அவர்கள் எல்லா ஆயுதங்களையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா டேவிட் லிவிங்ஸ்டன் தெரியுமா செய்தார்? துரிதமாக அவருடைய கையில் இருந்த அந்த உடன்படிக்கையின் கோலை அவர் உயர்த்தி பிடிக்கிறார். அதில் ராஜாவுடைய அந்த முத்திரை போடப்பட்டிருக்கதை பார்த்தவுடனே அவங்க கையில் இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் அவர்கள் கீழே போட்டுவிட்டு அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறார்கள். இப்படிதான் அநேக இடங்களில இந்த உடன்படிக்கையை அவர் கையில் எடுத்துக்கொண்டு இயேசுவின் அன்பை அவர் பல இடங்களில் சொன்னார். ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் இந்த டேவிட்சனுடைய ஊழியத்தை மறக்க முடியாது. அவர் மரித்த பின்பு வெஸ்ட்மினிஸ்டர் அபேல அவரை கொண்டு போய் அவர்கள் ராஜ கல்லறையில் புதைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆப்பிரிக்க ஜனங்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள், ஐயா அந்த உடலை தருகிறோம். ஆனால் லிவிங்ஸ்டனுடைய இருதயம் ஆப்பிரிக்கா என்றுதான் துடித்துக் கொண்டிருந்தது. இந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டு இருதயத்தை எடுத்து அவர்கள் ஆப்பிரிக்கா மண்ணில் புதைத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
உடன்படிக்கை நம்மை பாதுகாக்கிறது. உடன்படிக்கை நம்மிடத்தில் என்னென்ன காரியங்களை செய்கிறது என்று பார்க்கிறோம். இங்கே பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் ஒரு உடன்படிக்கை செய்கிறான். அதை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு மனிதன் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான், அவன் தாவீதோடு உடன்படிக்கை செய்ய அவன் ஆசைப்படுகிறான். அவன் செய்ய நினைத்த காரியம் என்ன தெரியுமா? 18ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் வாசிங்கள். 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான், அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இவர்கள் 2 பேரும் உடன்படிக்கை செய்தார்கள், பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தார். உடன்படிக்கையிலே யோனத்தான் செய்த ஒரு காரியம் சாதாரணமாய் தெரிந்தாலும், அவன் ராஜாவின் குமாரன். சவுல் என்பவன் ராஜாவின் குமாரனாகிய யோனத்தான் அவன் உடைத்திருந்த ராஜ உடுப்புகளை எடுத்து, அவன் போட்டிருந்த அங்கியை எடுத்து, சால்வை எடுத்து அவன் தாவீதின் கையில் கொடுக்கிறான். தீர்க்க தரிசனமாய் ஒன்றை செய்கிறான். என்னுடைய இடத்தை சரீர அந்த உடலை கொடுக்கும் போது, அந்த மேலங்கியை கொடுக்கும் போது என்ன நடக்கிறது? அவன் சொல்லுகிற, எனக்கு பின்பதாக என்னுடைய இடத்தை நீ எடுத்துக்கொள் தாவீது என்று சொல்லுகிறான். அங்கியை அவன் கையிலே கொடுத்து விடுகிறான். மாத்திரமல்ல, அவன் இன்னொன்றையும் கொடுக்கிறான். அவன் கையில் வைத்திருந்த பட்டயத்தை கொடுக்கிறான். அங்கி எதை குறிக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய உடன்படிக்கையில் அந்த அங்கி இயேசு நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அவன் கொடுக்கும்போது இந்த உடன்படிக்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? உடன்படிக்கையில கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது, நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது, நமக்கு புதிய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே விடுதலை இருக்கிறது, அதிலே சுகம் இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் இங்கே கொடுக்கும் போது எதை குறிக்கிறது? என்னுடைய பவரை நான் கொடுக்கிறேன், என்னுடைய வல்லமையை கொடுக்கிறேன், என்னுடைய ஆளுமையை நான் கொடுக்கிறேன் என்பது அந்த உடையை கொடுக்கும் போது காண்பிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் நேசித்தபடினாலே அவன் தன் ஆயுதத்தையும் அவனுடைய வாளையும் கொடுத்து விடுகிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு விரோதமாய் யாராவது வருவார்கள் என்று சொன்னால் அது எனக்கு விரோதமாய் வருவதற்கு சமம் என்று அங்கே யோனத்தான் தாவீதோடு சொல்லுகிறார். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், யுத்தம் உங்களுடையது இல்லை, யுத்தம் என்னுடையது. ஹல்லேலூயா. நாம் தனியாக இருக்கவில்லை. அந்த உடன்படிக்கையின் பொருட்கள் நம்முடைய கையில் இருக்கிறது. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்திலே அந்த உடன்படிக்கை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் இயேசுவின் இரத்தத்தினால் ஆகிய இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். இன்னும் நிறைய காரியங்களை நான் சொல்ல வேண்டும், நிறைய காரியம் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் நேரம் இல்லாதபடினாலே சீக்கிரமாய் துரிதமாய் உங்களிடத்தில் முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நடந்தது என்ன தெரியுமா? சீக்கிரமாக 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அநேக காரியங்கள் நடுவில் நடக்கிறது. இங்கே ஒரு விதத்திலே ஒரு தவறான விதத்திலே அங்கே யோனத்தான் மரித்து போய்விட்டான். தாவீதோ கர்த்தர் அவனை சிங்காசனத்தின் மேல் உட்கார வைத்திருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். வாசிக்கலாம். தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்து விட்டு, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாகிலும் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்கிறார். தாவீது சிங்காசனத்திலே சர்வ வல்லமை உடையனோடு அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எல்லாரும் நினைக்கிறார்கள், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, அந்த காலத்தில் என்ன நடக்கும்? ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே முந்தின ராஜாவுடைய வாரிசுகளை அவன் அழித்து விடுவார்.
கொலை செய்து விடுவான். எல்லாரும் நினைக்கிறார்கள் பழி வாங்குகிற நேரம் வந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை பழி வாங்குவதற்காக, சவுலின் குடும்பத்தை அழிப்பதற்காக, யோனத்தான் குடும்பத்தை அழிப்பதற்காக தாவீது இந்த வார்த்தைகளை கேட்கிறான் என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவன் தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதான் சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கும் தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறார். நினைச்சாங்க அவ்வளவுதான். நல்ல ஒரு குமாரன் இருந்தாவே தாவீது என்ன பண்ணிடுவான்? அவனை கொலை செய்து விடுவான். ஆனால் இங்கே அவன் சொல்லுகிறான், ராஜாவே, நீர் ஆளுகையில் உட்கார்ந்த உடனே, சிங்காசனம் உட்கார்ந்த உடனே யோனத்தானுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவனை பார்த்து கொண்டிருக்கிற தாயார் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு அவன் எடுத்து வேகமாய் வெளியே போகும்போது அந்த குழந்தையை கீழே போட்டு அவள் அந்த குழந்தையின் மேல் பட்டதினாலே அவனுடைய 2 கால்களும் முடமாய் கிடக்கிறது. அவனுடைய பேர் என்ன தெரியுமா? அவன்தான் மோவிபசேத் என்று அவன் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிக்கும் போது அவன் கேட்கிறான், தாவீது கேட்கிறான், அவன் இப்பொழுது எங்கே இருக்கிறான்? அந்த யோனத்தானின் குமாரன் 2 காலும் இல்லாத முடவனாய் இருக்கிறவன் எங்கே இருக்கிறான்? அவர்கள் சொல்லுகிறார்கள் 4ஆம் வசனத்தில், அவன் லோதேபாரிலே இருக்கிறான். லோதேபார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வனாந்திரமான ஒரு இடம், யாராலும் நினைக்க கூடாத இடம், எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு இடத்திலே இந்த மோவிபெசேத் 2 கால்களும் இல்லாமல் அவன் முடமாய் இருக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஏதோ கையில் கிடைத்த சில காரியங்களை சாப்பிட்டு அவன் ஏதோ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சொல்லப்பட்டது, தாவீது என்கிற ராஜா வந்து விட்டார், உன்னுடைய உயிருக்கு எப்போது வேணுமானாலும் ஆபத்து வரலாம் என்று அவனுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பயத்தோடு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில தாவீது ஒரு பெரிய பட்டாளத்தை அனுப்புகிறான். அவர்கள் சேரியட்டில் பெரிய காரியங்களை ரதத்திலே போய் அந்த லோதேபாரிலே அவர்கள் அந்த மோவிபசேத்தின் வீட்டை தட்டுகிறார்கள். அங்கே அவன் அந்த ஜன்னல் வழியாய் பார்த்து பயந்து போயிருப்பான். ஐயோ, என்னுடைய கடைசி நாள் வந்து விட்டது. அவர்கள் சொன்னார்களே, அந்த எதிரி வெளியே வந்து நிற்கிறான். பயந்து போயிருக்கிறான் மோவிபசேத். மோவிபசேத் யாரு? யோனத்தானுடைய குமாரன், சவுலுடைய பேரன். தாவீதோ ராஜா சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவன் சொன்னான், அந்த சேவகர்கள் சொன்னார்கள், அவனை பிடித்து எடுத்துக்கொண்டு வந்தார். அவன் நினைத்தான், இனி நம்ம ஜெயிலுக்கு போறோமோ இல்ல முதல் நாள் என் தலை போவது எனக்கு தெரியாது என்று அவன் பயந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் மாறாக அவனை ஜெயிலில் கொண்டு போய் விடல, அவனை ராஜ அரண்மனைக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அவனிடத்தில் சொல்லுகிறார்கள், மோவிபசேத்தே, உனக்கு என்ன வேணும்? நீ எந்த உடைகளை வேணா போடலாம். உனக்கு சாதாரணமான உடைகளிலே இங்க ராஜ வஸ்திரங்கள் உனக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. ஒரு பக்கம் ஆனந்தம், ஒரு பக்கம் பயம். வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. அடுத்து நமக்கு என்ன நடக்கும்? அவங்க சொல்றாங்க, ராஜாவோட உட்கார்ந்து உன்னை சாப்பிடுற ஒரு இடத்துக்கு நாங்க கூட்டி கொண்டு போறோம். மோவிபசேத் அவன் தன்னுடைய நிலைமையை பார்க்கிறான், முடவனாய் இருக்கிறான். அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள அவனிடத்திற்கு வாய்ப்பே இல்லை. போய் உட்கார்ந்து இருக்கிறான் ராஜ சிங்காசனத்தில். அந்த ராஜா வந்து எல்லாரோட சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே அப்சலோம் உட்கார்ந்து இருக்கிறார். மற்ற ராஜ இளவரசர் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே இந்த மோவிபசேத் ராஜ வஸ்திரத்தை அவன் அணிந்து கொண்டு அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த டேபிள்ல அந்த அந்த உணவுகளை அவன் சாப்பிடும் பொழுது அவனுக்கு என்னவென்று புரியவில்லை. ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது? அவன் உட்கார்ந்து கொண்டபடினாலே, அவனுடைய அந்த டேபிள்ல அவன் உட்கார்ந்தனாலே அவனுடைய குறைவுகள், அவனுடைய காரியங்கள், அவனுடைய முடங்கு தன்மை முழுவதுமாய் மறைக்கப்படுகிறது. He is no more crippled because he is seated in the mercy seat. கிருபையின் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சாப்பாடு போடுகிறார்கள். தாவீது மகனே என்று கூப்பிடுகிறான். நீ நித்தம் என்னோடு சாப்பிடலாம். உனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது?
நான் இப்படி அதை யோசித்து பார்க்கிறேன். அவன் எல்லாரும் சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கும் போது எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தை கொடுக்கிறாங்க. இதுவரைக்கும் லோதி பார்ல அவன் இதுவரைக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதில்லை. ஆனால் ராஜ சாப்பாடு அவன் முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆவலாய் போய் எடுக்கிறான். தாவீது சொல்றான், நான் உனக்கு பரிமாறேன். பக்கத்தில் இருக்கிற அந்த கையை நீட்டும் பொழுதுதான் பார்க்கிறான், கையிலே ஒரு தழும்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அது என்ன தழும்பு தெரியுமா? உடன்படிக்கையின் தழும்பு. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையினால் நான் இவனுக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கண்கள் நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும். இதெல்லாம் நடக்கிறது என்னன்னு என்பது அவனுக்கு இப்பொழுதுதான் புரிந்திருக்கும். அவன் சொல்லுகிறான், அவன் சொல்லி அவன் வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றான், சவுலுடைய குடும்பத்துல என்னென்ன சொத்து இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் திரும்பி இவனுக்கு கையில நீ கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து போய் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், முழு சரீரமும் மறுரூபமாக்கப்பட்டிருக்க அவரால் முடியும். ஆனா அவர் சொன்னார், இல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தழும்புகள் என் கையில் இன்னும் இருக்க வேண்டும், என் கால்களில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். பாவத்திலிருந்து எந்த வியாதியிலிருந்து நம்மை சுகமாக்குகிறது தேவனுடைய தழும்புகள். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? அவருடைய உடன்படிக்கை, அவருடைய புதிய உடன்படிக்கை இரத்தத்தினாலே, அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அந்த மகா பெரிய மேன்மையான இந்த உடன்படிக்கை, ஒருவேளை தாவீது யோனத்தானுடைய உடன்படிக்கையை இத்தனை ஆசீர்வாதங்களை தர முடியும் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே, அவருடைய சொந்த ரத்தத்தினால், வெளியேற பெற்ற ரத்தத்தினால், பேதுருவில் நாம் வாசிக்கிறோம், வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அழிந்து போகிற நரகத்திலிருந்து இந்த ரத்தத்தின் உடன்படிக்கை நம்மை மீட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக அன்றைக்கு எப்படி அந்த மோவிபெசேத் வாழ்நாள் முழுவதும் அந்த தாவீதுடைய பந்தியில் சாப்பிட்டானோ, இந்த உடன்படிக்கையால் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. இந்த பந்தியிலே வாழ்நாள் முழுவதும் நாம் நித்தியமாய் நம்மால் சாப்பிட முடியும். இதற்காக நீங்களும் நான் ஒன்றும் செய்யவில்லை, மோவிபெசேத் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் உடன்படிக்கை அவனுடைய தேவைக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. இன்றைக்கு இந்த இயேசுவின் ரத்தத்தின் உடன்படிக்கையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்த ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இந்த வெளியேற பெற்ற பந்தியிலே அவருடைய கிருபையை நம்பி நீங்கள் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. யாரெல்லாம் ஆயத்தமா வந்திருக்கிறீங்க? புதிய உடன்படிக்கையின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்முடைய காயங்களை மாற்றுகிறது. It is going to restore everything what we lost. நாம் இழந்து போன எல்லாத்தையும் கூட அது மீண்டுமாய் நமக்கு தர வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இந்த பந்தியில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடும்படி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த பந்தியை பயபக்தங்களுக்கு பரிமாறப்படும். பந்தி உங்களுக்கு பரிமாறப்படும். சீக்கிரமா பயபக்தியோடு ஆண்டவரே உடைய வெளியேற பெற்ற ரத்தத்துக்காய் நன்றி என்று சொல்லுவோம். உடைய உடன்படிக்கைக்காய் நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம்.
உம்முடைய சிலுவைதான் எங்களுக்கு மேன்மையானது. நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தின உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை வழி நடத்துகிறார். எங்களை பரிசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாக நம்ம எல்லாரும் கரங்களையும் நம்ம பற்றி எடுத்துக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த அப்பத்திற்காய் நன்றி, எனக்காய் பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காய் நன்றி சொல்லுவோம். எல்லாரையும் நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். மனசுல நம்ம எல்லாரும் கரங்கள் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே ஒரு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி சொல்லுவோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ரசத்தை நம் வாழ்க்கை இந்த காலை நேரத்துக்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி. வெளியேற பெற்றவுடைய ரத்தத்துக்காக நன்றி. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றாயிருக்கிற கல்வாரி சிலுவைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள், புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை முழுமையாய் அனுபவிக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களை இன்னும் பரிசுத்தமாக்க மாட்டோம், உமக்கு உகந்த பாத்திரமாய் எங்களை மணைந்து கொள்ளும். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டீர். நாங்கள் செய்ய வேண்டியவை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்தமாய் உம்மை போல நாங்கள் வாழ்ந்து காட்ட நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. அழைப்புக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீரே மகிமைப்படுகிறார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.